அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் அண்ட் குட் மார்னிங். வெல்கம் டு நாலேஜ் பாக்ஸ். இன்றைய வகுப்புல இலங்கை ஆசிரியர் சேவை தரம் 3 காட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டிப் பரீட்சைக்கான பொது அறிவு மாதிரி வினாத்தாள் கலந்துரையாடல் 8வது வகுப்பில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய வினாத்தாளை பொறுத்தவரையில் 50க்கு மேற்பட்ட வினாக்கள் இந்த வினாத்தாளில் தொகுக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த வினாத்தாளின் சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொன்னீங்க என்றால், இந்த வினாத்தாள் முழுக்க முழுக்க ஆசிரியர் சேவை தொடர்பான விடயங்களை மாத்திரம் கொண்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, ஸோ முதலாவது கேள்விக்குள்ள போகலாம். ஆசிரியர் சேவை ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது? இது உங்களுக்கு தெரியும். நோமலா 1994ஆம் ஆண்டு ஆசிரியர் சேவை ஆரம்பிக்கப்படுது. ஆசிரியர் சேவை தனியொரு சேவையாக ஆரம்பிக்கப்படுகிறது 1994ஆம் ஆண்டு. இரண்டாவது கேள்வி, பாடசாலை ஒன்றில் ஆசிரியரால் மேற்கொள்ளப்பட வேண்டிய செயற்பாடுகள். உங்களுக்கு தெரியும், நோமலா ஒரு பாடத்துல 40 நிமிடம் ஒரு ஆசிரியருக்கு வழங்கப்படும். ஸோ இந்த 40 நிமிடத்துக்குள்ள ஆசிரியர் என்ன வேலைகள் செய்யணும் அப்படின்றதான் இந்த கேள்வியில கேட்கப்பட்டிருக்கு. ரைட். ஓகே, முதலாவது ஆசிரியர் இந்த மாணவர்கள் மத்தியில அறிகை சார் தேர்ச்சிகள், எழுச்சி சார் தேர்ச்சிகள், உலையியக்கம் சார் தேர்ச்சிகளை கட்டியெழுப்புற நோக்கத்தோட தான் இந்த 40 நிமிடங்களையும் முழுமையாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கணும். ரைட். ஸோ இந்த 40 நிமிடங்களையும் முதலாவது ஆசிரியர் தயாராக இருக்கணும். இரண்டாவது மாணவர்களை கற்கிறதுக்கு தயார்படுத்தணும். மூன்றாவது மாணவர்களை குறிக்கோளை இனங்காண்றதுக்கு உதவணும். குறித்த அந்த பாடத்துல எதை படிக்க போறீங்க, அந்த பாடத்துல குறிக்கோள் என்னன்றதை இனங்காண்றதுக்கு உதவக்கூடியதாக இருக்கணும். நான்காவது மாணவர்களை விளங்கிக் கொள்றது. மாணவர்கள் குறித்த அந்த பாடத்துல நீங்க படிக்கிற விடயங்களை இல்லாட்டி படித்து கொடுக்கிற விடயங்களை விளங்கி கொள்றதுக்கு மாணவர்கள் விளங்கி கொண்டாங்கன்றதை உறுதிப்படுத்தணும். அடுத்தது அவங்கள்ட்ட சுய பயிற்சியை வழங்கணும். ஐந்தாவது மாணவர்களுக்கு சுய பயிற்சியை வழங்கணும். சுயமாக அவர்களாக செய்யக்கூடியதாக இருக்கணும். அதோட 6வது வகுப்பறை பணியை நிறைவு செய்யணும். இந்த 6 கட்டங்களுக்கூடாகத்தான் மாணவர்கள் அந்த ஆசிரியர் குறித்த இந்த 40 நிமிட பாட வேலையை பயன்படுத்தி கொள்ளக்கூடியவராக இருக்கணும். இவ்வளோ விடயங்களும் செய்ததன் மூலம் ஆசிரியர்கள் மாணவர்கள் மத்தியில அறிகை சார், எழுச்சி சார் மற்றும் உலையியக்கம் சார் தேர்ச்சிகளை மேம்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். ரைட். முதலாவது ஆசிரியர் தயாராக வகுப்பறைக்கு செல்லணும். மாணவர்களை கற்கிறதுக்கு தயார்படுத்தணும். தென் மாணவர்கள் குறிக்கோளை இனங்காண்றதுக்கு உதவி செய்யணும். மாணவர்கள் விளங்கி கொண்டார்களா, குறித்த அந்த பாடத்தை விளங்கி கொண்டார்களான்றதை உறுதிப்படுத்தணும். தென் மாணவர்களுக்கு குறித்த அந்த பாடத்துல சுய பயிற்சி வழங்கணும். அதன் பிறகு வகுப்பறை பணிகளை ஆசிரியர் நிறைவு செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். ஓகே, ஸோ அடுத்த கேள்வி போகலாம். 13 வருட உத்தரவாதப்படுத்தப்பட்ட கல்வி நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாக அறிமுகம் செய்யப்பட்ட தொழில்முறை கல்வியின் பாடத்துறைகள் எவை? உங்களுக்கு தெரியும், இது 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு கல்வித்துறையில் ஏற்பட்ட இலங்கையிட கல்வித்துறையில் ஏற்பட்ட முக்கியமான ஒரு போக்கு தான் இந்த 13 வருட உத்தரவாதப்படுத்தப்பட்ட கல்வி நிகழ்ச்சி திட்டம். அதாவது 13 வருடங்கள் மாணவர்கள் பாடசாலையில கல்வி கற்கிறத உறுதிப்படுத்துறது தான் இந்த 13 வருட உத்தரவாதப்படுத்தப்பட்ட கல்வி திட்டத்தின் நோக்கம். ஸோ இதுல 3 வகையான பாடத்துறைகள் இருக்குது. முதலாவது பொது பாடத்துறை அப்படின்னு சொல்லி ஒரு பாடத்துறை, ஜெனரல் சப்ஜெக்ட் இந்த பாடத்துக்குள்ள வரும். அடுத்தது பிரயோக விடய பாடத்துறை, செயற்பாட்டு ரீதியாக மாணவர்கள் கற்க வேண்டிய பாடத்துறை செல்லுது. இது ரெண்டும் முடிந்த பின்னர் மாணவர்களுக்கு நிறுவனம் சார் தொழிற்பயிற்சி வழங்குறது. இந்த 3 பாடத்துறைகளும் தான் 13 வருட உத்தரவாதப்படுத்தப்பட்ட கல்வி நிகழ்ச்சி திட்டத்தோட அறிமுகம் செய்யப்பட்ட பாடத்துறைகள். முதலாவது பொது பாடத்துறை, இரண்டாவது பிரயோக விடய பாடத்துறை, மூன்றாவது நிறுவனம் சார் தொழிற்பயிற்சி. ரைட். ஓகே, பொது பாடத்துறையிலையும் பிரயோக பாடத்துறையும் முடித்த மாணவர்கள் நிறுவனம் சார் பயிற்சிக்கு அனுப்பப்படுவாங்க. ஓகே, அடுத்த கேள்வி, விசேட கல்வி பெறும் மாணவர் ஆசிரியர் சதவிகிதம் எவ்வளவு? ஒரு மாணவருக்கு 5 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்ற விகிதத்துல விசேட கல்வி பெறுற மாணவர்கள்ட்ட இருக்கணும். நோமலாக கல்வி சிறப்பாக மாணவர்கள் சிறப்பான மாணவர் சமூகத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சதவீதத்தில் தான் ஆசிரியர் மாணவர் வீதம் இருக்கணும். ரைட். ஸோ இந்த மாதிரியாக ஆசிரியர் மாணவர் சதவீதம் நோமலான மாணவர்களுக்கு நான் சொல்றது
இது இலங்கையில் விசேட கல்வி பெறுற மாணவர் விகிதம் 1:5 இருக்குது. ரைட், 5 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர். ஆனால் நோமலாக இஸ்ரேல் நாட்டை பொறுத்தவரையில் சாதாரண மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கிறதுக்கும் இந்த வகையாகத்தான் 5 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்ற விகிதத்தில் தான் அந்த நாட்டில் கல்வி புகட்டப்படுது. ஓகே, ஸோ 5வது கேள்வி, ஆசிரியர் வான்மைத்துவம் என்பதால் கருதப்படுவது யாது? ஆசிரியர் வான்மைத்துவம் அப்படின்னு சொல்றதால கருதப்படுவது என்ன அப்படின்றதான் கேள்வி. சமூக மக்களின் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான அடிப்படையாக அமையும் சேவை ஒன்றை வழங்கும் தொழிலாகவே அப்படின்றால் சமூக மக்களின் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான அடிப்படையாக அமையும் சேவையொன்றை வழங்கும் தொழில்களை தான் நாங்கள் வான்மை தொழில் அப்படின்னு சொல்றோம். அந்த வகையில தான் ஆசிரியர்கள் சமூகத்தினுடைய வேகம், சமூகத்தினுடைய தன்மை மற்றும் சமூகத்தினுடைய போக்கு என்பவற்றை நிர்ணயிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றதுனால ஆசிரியர் தொழிலையும் நாங்கள் வான்மை தொழில் என்று சொல்லலாம். ரைட், வான்மைத்துவம் என்று சொல்றது சமூக மக்களின் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான அடிப்படையாக அமையும் சேவை ஒன்றை வழங்கும் தொழில்களே வான்மை தொழில்கள் எனப்படும். அவ்வகையில் ஆசிரியர்கள் சமூகத்தினுடைய வேகம், சமூகத்தினுடைய தன்மை, சமூக போக்கு என்பவற்றை நிர்ணயிக்கக்கூடியவர்களாக இருப்பதனால் நாங்கள் ஆசிரியர் தொழிலையும் வான்மைத்துவம் மிக்க தொழிலாக குறிப்பிடலாம். ஓகே, அடுத்தது ஆசிரியர் வான்மை விருத்தி என்பதால் கருதப்படுவது யாது? ரைட், ஆசிரியர் வான்மை விருத்தி என்பதால் கருதப்படுவது யாது? முதலாவது, மாணவர்களுக்கான கல்விசார் அடைவு மட்டங்களை வெற்றிகரமான முறையில் உருவாக்க தேவைப்படுகின்ற தேர்ச்சிகளை மேம்படுத்திக் கொள்ளும் செயல்முறை ஆசிரியர் வான்மை விருத்தி எனப்படும். ரைட், வான்மை விருத்தி என்னென்றால் மாணவர்களின் கல்விசார் அடைவு மட்டங்களை வெற்றிகரமான முறையில் உருவாக்க தேவைப்படுகின்ற திறன்கள் மற்றும் தேர்ச்சிகளை மேம்படுத்திக் கொள்ளும் செயல்முறை ஆசிரியர் வான்மை விருத்தி எனப்படும். ஆசிரியர் தாம் மாற்றல் முகவர் என்ற வகையில் தமது கடமை பொறுப்புகளை மீள் சிந்தனை செய்யவும் புதுப்பிக்கவும் நிறைவேற்றுவதற்கான செயல்முறையை தான் நாங்கள் ஆசிரியர் வான்மை விருத்தி அப்படின்னு சொல்லலாம். மேலும் மாணவர்களுக்கு கற்பிக்க தேவையான அறிவு, திறன், மனப்பாங்குகளை ஆசிரியர் பெற்றுக்கொள்வதையும் நாங்கள் ஆசிரியர் வான்மை விருத்தி அப்படின்னு சொல்றதுக்குள்ள உள்ளடக்கலாம். ரைட், மாணவர்களின் கல்விசார் அடைவு மட்டங்களை வெற்றிகரமான முறையில் உருவாக்க தேவைப்படுகின்ற திறன்கள், தேர்ச்சிகளை மேம்படுத்தி கொள்ளும் செயல்முறைதான் வான்மை விருத்தி அப்படின்னு சொல்லப்படுது. இதுல ஆசிரியர் தாம் மாற்றல் முகவர் அப்படின்ற வகையில தமது கடமை பொறுப்புகளை மீள் சிந்தனை செய்யவும் புதுப்பிக்கவும் நிறைவேற்றுகின்ற செயல்முறையை தான் நாங்கள் வான்மை விருத்தின்னு சொல்லலாம். மேலும் மாணவர்களுக்கு ஆசிரியர் கற்பிக்க தேவையான அறிவு, திறன், மனப்பாங்குகளை பெற்றுக்கொள்வதும் இந்த ஆசிரியர் வான்மை விருத்தி அப்படின்னு சொல்றதுக்குள்ள உள்ளடங்கும். ஓகே, 7வது கேள்வி, ஆசிரியர் வகிப்பாகம் என்பதால் கருதப்படுவது யாது? அல்லது ஆசிரியர் வகிப்பாகம் என்பது யாது, இங்க கருதப்படுவது யாது அப்படின்னு வரணும். ஆசிரியர் வகிப்பாகம் அப்படின்னு சொல்றது ஆசிரியருக்கே உரித்தான பொறுப்புகள், அதிகாரங்கள் என்பவற்றுக்கு இடையிலான இடைவினையத்தான் நாங்கள் ஆசிரியர் வகிப்பாகம் அப்படின்னு சொல்லுவோம். ஆசிரியர் அப்படின்னு சொல்லக்குள்ள பொதுவாக ஏனைய தொழில்களோட வித்தியாசமான ஒரு சேவை துறையாகத்தான் நாங்கள் ஆசிரியர் துறையை பார்க்குறோம். ஏனைய துறைகள் எல்லாம் உயிரற்ற பொருட்களோட தொடர்பு பட்ட நேரம் இந்த ஆசிரியத்துவம் மட்டும்தான் சமூக உயிரிகளோட தொடர்பு படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சமூக உயிர்களோட தொடர்பு படக்கூடிய இந்த ஆசிரியர் அவருக்கே உரித்தான பொறுப்புகள், அதிகாரங்கள் என்பவற்றுக்கு இடையிலான இடைவினையத்தான் நாங்கள் ஆசிரியர் வகிப்பாகம் அப்படின்னு சொல்றதுனால சொல்லுவோம். ஓகே, அடுத்த கேள்வி, ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பின்படி ஆசிரியர் சேவையில் இணைந்து கொள்வதற்கான வயது இல்லையா? அது நோமலா அவங்களுக்கு தெரியும். ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பில் 18 தொடக்கம் 35 வரை இருக்கின்றவர்களை மாத்திரம்தான் இலங்கை அரசு சேவைக்குள்ளே இணைத்துக் கொள்ளலாம். ரைட், ஆசிரியர் சேவைக்குள்ளே இணைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு இலங்கை ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பில் இருக்குது. ஸோ விசேட ஏற்பாடுகளின்படி இந்த முறை 18 தொடக்கம் 40 வரை ரைட் விசேட வர்த்தமானி அறிவித்தலின் மூலம் இந்த வயதில்லை 18 தொடக்கம் 40 இந்த முறை எக்ஸாமுக்கு மாற்றப்பட்டிருக்குது. ஆனால் பொதுவாக ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பில் இருக்கிறது 18 தொடக்கம் 35 வரைக்கும். ஓகே, ஸோ அடுத்த கேள்வி 9வது கேள்வி, ஆசிரியர் கல்வி தொடர்பாக 2003ஆம் ஆண்டு சர்வதேச ஆய்வரங்கு நடைபெற்ற நாடு எது? அதில் சிபாரிசு செய்யப்பட்ட விடயங்கள் எவை?
இந்த ஆசிரியர் கல்வி தொடர்பாக 2003ஆம் ஆண்டு சர்வதேச ஆய்வரங்கு நடக்குது பிரான்ஸ் நாட்டின் பரிஸ் தலைநகரில். ஓகே, பிரான்ஸில் பரிஸ் தலைநகரில் தான் இந்த ஆய்வரங்கு நடக்குது. இந்த ஆய்வரங்கில் சில விடயங்கள் முன்மொழியப்படுது இல்லாட்டி சிபாரிசு செய்யப்படுது ஆசிரியர்கள் தொடர்பாக. முதலாவது என்னென்றால், ஆசிரியர்கள் அல்லது பயிலுனர்களை பயிற்றுவிப்பதற்காக ஆசிரியர்களுக்கு முழுநேர பயிற்சி வழங்கணும். அதோட சேவை கால பயிற்சி வழங்கணும். தொலைக்கல்வி முறை வழங்கப்படணும். படிநிலை மாதிரி வழங்கப்படணும். அப்படின்றது தான் இந்த 2003ஆம் ஆண்டு நடைபெற்ற சர்வதேச மாநாட்டில் முன்மொழியப்பட்ட விடயங்கள். ரைட், முதலாவது முழுநேர பயிற்சி வழங்கணும். ஆசிரியர்களுக்கு ஃபுல் டைம் ட்ரைனிங் வழங்கப்படணும். இரண்டாவது சேவை கால பயிற்சி. ரைட், ஆசிரியர் சேவையில் இருக்கிற நேரமே அவங்கள்ட்ட திறமைகளை வான்மைத்துவத்தை மேலும் விருத்தி செய்து கொள்வதற்காக சேவை கால பயிற்சி வழங்கணும். அதைத் தொடர்ந்து தொலைக்கல்வி முறைகள் ஆசிரியர்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கப்படணும். ரைட், இது வாழ்நாள் முழுதும் கற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்செப்டுக்குள்ள வரும். அடுத்தது படிநிலை மாதிரியை உருவாக்கி கொடுக்கணும். இதுதான் 2003ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் இடம்பெற்ற கல்வி தொடர்பான ஆய்வரங்கு, சர்வதேச கல்வி தொடர்பான ஆய்வரங்குல முன்மொழியப்பட்ட அல்லது சிபாரிசு செய்யப்பட்ட விடயங்கள். ஓகே, ஸோ அடுத்த கேள்வி, 2025ஆம் ஆண்டுக்கான யுனெஸ்கோவின் ஆசிரியர் தின கருப்பொருள் என்ன அப்படின்றது கேள்வி. 2025ஆம் ஆண்டுக்கான ஆசிரியர் தின கருப்பொருள் யுனெஸ்கோ சொல்லுது என்னென்றால், கற்பித்தலை ஒரு கூட்டுத் தொழிலாக மறுவடிவமைத்தல் அப்படின்றதுதான் 2025ஆம் ஆண்டுக்கான ஆசிரியர் தின கருப்பொருள். ரைட், 2024ஆம் ஆண்டுக்கான யுனெஸ்கோட கருப்பொருள் ஆசிரியர்களின் குரல்களை மதிப்போம், கல்விக்கான புதிய ஒப்பந்தத்தை நோக்கி. ரைட், ஆசிரியர்களின் குரல்களை மதிப்போம், கல்விக்கான புதிய ஒப்பந்தத்தை நோக்கி அப்படின்னு சொல்றது 2024ஆம் ஆண்டுக்கான கருப்பொருள். 2023ஆம் ஆண்டுக்கான கருப்பொருள், நாம் விரும்பும் கல்விக்காக தேவையான ஆசிரியர் பற்றாக்குறையை மாற்றுவதற்கான உலகளாவிய அவசியம். நாம் விரும்பும் கல்விக்காக தேவையான ஆசிரியர்கள் பற்றாக்குறையை மாற்றுவதற்கான உலகளாவிய அவசியம்ன்றது 2023ஆம் ஆண்டுக்கான யுனெஸ்கோவினுடைய ஆசிரியர் தின கருப்பொருள். 2022ஆம் ஆண்டு கருப்பொருள், கல்வியின் நிலை மாற்றம் ஆசிரியர்களிடமிருந்து தொடங்குகிறது. கல்வியின் நிலை மாற்றம் ஆசிரியர்களிடமிருந்து தொடங்குகிறது. இது 2022ஆம் ஆண்டுக்கான கருப்பொருள். அடுத்து 2021ஆம் ஆண்டு, கல்வி மீட்பின் இதயத்தில் ஆசிரியர்கள். கல்வி மீட்பின் இதயத்தில் ஆசிரியர்கள். ஸோ கேட்கப்பட்ட கேள்வி 2025ஆம் ஆண்டுக்கான ஆசிரியர் தின கருப்பொருள் யாது அப்படின்னு சொல்றது. மேபி உங்களுக்கு MCQ பரீட்சை பேப்பர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி MCQவாக தான் 50 வினாக்களும் வரும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணுன்றதுக்காக இந்த விடயங்களை சொன்னேன், நோட் பண்ணிக்கோங்க. ரைட், ஸோ கேட்கப்பட்ட கேள்வி 2025ஆம் ஆண்டுக்கான யுனெஸ்கோட ஆசிரியர் தின கருப்பொருள், கற்பித்தலை ஒரு கூட்டுத் தொழிலாக மறுவடிவமைத்தல். ஓகே, 11வது கேள்வி, ஆசிரியர்களுக்கான சமயோசித மருத்துவ விடுமுறைகள் பற்றி குறிப்பிடப்படும் சுற்றறிக்கை யாது? ரைட், ஆசிரியர்களுக்கான சமயோசித மருத்துவ விடுமுறை லீவுகள். உங்களுக்கு தெரியும், ஆசிரியருக்கு மொத்தம் வருடத்துக்கு 41 லீவுகள் எடுக்கலாம். லீவு அப்படின்னு சொல்றது உரிமை அல்ல, அது ஒரு சலுகை. ஆசிரியர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு சலுகை தான் லீவு. ரைட், இதுல சமயோசித லீவு 21 நாட்களும் மருத்துவ லீவு 20 நாட்களும் எடுக்கலாம். சரியா? இந்த மருத்துவ லீவு 2 நாட்களுக்கு மேற்பட்டு செல்ற நேரம் அதுக்கு நீங்க மெடிக்கல் சப்மிட் பண்ணணும். ரைட், கேஷுவல் லீவ் எடுக்கிற நேரம் கட்டாயம் நீங்க அதிபருக்கு முன்னதாகவே அறிவிக்கணும். ரைட், அனுமதி பெற்றுக்கொண்டுதான் அவங்களோட அவசர தேவைகளுக்காக இந்த சமயோசித லீவை பெற்றுக்கொள்ளலாம். ரைட், ஓகே, இது இல்லாம இன்னும் நிறைய வகையான லீவுகள் இருக்குது. இந்த 41 லீவும் ஆசிரியர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியது, அனைத்து ஆசிரியர்களும். இது 2023ஆம் ஆண்டு 37ஆம் இலக்க சுற்றறிக்கையின் படி. ரைட், 37ஆம் ஆண்டு 2023ஆம் ஆண்டு 37ஆம் இலக்க சுற்றறிக்கையில தான் ஆசிரியர்கள் இந்த 41 நாள் லீவுகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்குது. இது தவிர ஆசிரியர்களுக்கு பிரசவ விடுமுறை அப்படின்னு சொல்லி ஒரு விடுமுறை எடுக்கலாம். ரைட், பெண் ஆசிரியர்களுக்கு இது 84 நாள் சேலரியோட 84 நாள் பெற்றுக்கொள்ளலாம்.
இது தொடர்பாக கூறுற சுற்றறிக்கை 2016ஆம் ஆண்டு 28ஆம் இலக்க சுற்றறிக்கை. ரைட், பிரசவ விடுமுறை பற்றி கூறுறது 2016ஆம் ஆண்டு 28ஆம் இலக்க சுற்றறிக்கை. ரைட், பிரசவ விடுமுறை பெண் ஆசிரியர்களுக்கு 84 நாட்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றது. அடுத்தது, இந்த பிரசவ விடுமுறையை தொடர்ந்து ஆண் ஆசிரியர்களுக்கு 3 நாட்கள் லீவ் எடுக்கலாம். இந்த 3 நாட்களும் குழந்தை பிறந்து 3 மாதத்துக்குள்ள 3 நாட்கள் லீவு எடுக்கலாம். ரைட், இது 2006ஆம் ஆண்டு 3ஆம் இலக்க சுற்றறிக்கைக்கு அமைய. ரைட், 2006ஆம் ஆண்டு 3ஆம் இலக்க சுற்றறிக்கையில தான் தந்தையர்கள் 3 நாள் லீவ் எடுக்கலாம், அதுவும் குழந்தை பிறந்து 3 மாதத்துக்குள்ள 3 நாட்கள் லீவ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ரைட், அடுத்தது சம்பளமின்றி தேவையான காலம் லீவ் எடுக்கலாம். இது தொடர்பாக சுற்றறிக்கை 2022ஆம் ஆண்டு 14ஆம் இலக்க சுற்றறிக்கை. சம்பளமின்றி உங்களுக்கு தேவையான காலம் என்ன செய்யலாம் என்றால் லீவ் எடுக்கலாம். ஆனால் இதற்கு கல்வி அமைச்சின் அனுமதி முக்கியமானது. கல்வி அமைச்சின் அனுமதியை பெற்றுத்தான் நீங்க சம்பளம் இல்லாம உங்களுக்கு தேவையான அளவு 2 இயர்ஸோ 5 இயர்ஸோ லீவ் எடுக்கலாம். ரைட், அடுத்தது விசேட மருத்துவ விடுமுறை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. விசேட மருத்துவ விடுமுறை என்று சொல்லி ஒன்று இருக்குது. இது மேக்சிமம் 1 இயருக்கு எடுக்கலாம். ரைட், இது பற்றி சொல்றது 1987ஆம் ஆண்டு 37ஆம் இலக்க சுற்றறிக்கை. 1987ஆம் ஆண்டு 38ஆம் இலக்க சுற்றறிக்கை தான் விசேட லீவுகள் பற்றி சொல்லப்படுது. இதுல மேக்சிமம் ஒரு ஆசிரியர் விசேட மருத்துவ விடுமுறை எடுக்கலாம். இதற்கு மருத்துவ சபையிட பரிந்துரை தேவைப்படும். ரைட், விசேட மருத்துவ லீவு 1 வருடம் எடுக்கலாம். இதுக்கு மருத்துவ சபையோட பரிந்துரை தேவைப்படும். ஓகே, அது இல்லாம மத யாத்திரைகள் செல்றதுக்காக முஸ்லிம்ஸ் ஹஜ் உம்ராக்கு செல்லுவாங்க. இந்த மாதிரி மத யாத்திரைகள் சொல்றதுக்காக நோ பேயோ அல்லது ஹாஃப் பேயோட லீவ் எடுக்கலாம். இது தொடர்பாக 2023ஆம் ஆண்டு 37ஆம் இலக்க சுற்றறிக்கையில சொல்லப்பட்டிருக்குது. அதாவது 30 அல்லது 45 நாட்கள், 1 மாதம் அல்லது 1.5 மாதம் மத யாத்திரைகளுக்காக லீவ் எடுக்கலாம். இது வருடத்துக்கு 2 தடவைகள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படும். 30 அல்லது 45 நாட்கள் எடுக்கலாம். இன்னொரு வகையான லீவ் இருக்குது, கால தாமத லீவு அப்படின்னு சொல்லி. இது 1 மாதம் அல்லது 2 தடவைகள் எடுக்கலாம். ரைட், இது பத்தி 2023ஆம் ஆண்டு 37ஆம் இலக்க சுற்றறிக்கையில சொல்லப்பட்டிருக்குது. ஸோ ஆசிரியர்கள் பெற்றுக்கொள்ள கூடிய லீவு வகை தான் இது எல்லாமே. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லீவு அப்படின்னு சொல்றது ஆசிரியர்கள் பெற்றுக்கொள்வதற்கான உரிமைகள் அல்ல, அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் அல்லது சலுகை அப்படின்னு சொல்லலாம். ரைட், ஸோ கேள்வி ஆசிரியர்களுக்கான சமயோசித மருத்துவ விதிமுறைகள் பற்றி குறிப்பிடும் சுற்றறிக்கை யாது அப்படின்னு சொன்னால் 2023ஆம் ஆண்டு 37ஆம் இலக்க சுற்றறிக்கை. ஓகே, அடுத்த கேள்வி, பாடசாலைகளில் 12வது கேள்வி, ஆசிரியர் தொடர் தொழில்வாண்மை நிகழ்ச்சி திட்டங்களை வழங்கும் பல்கலைக்கழகங்கள் எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குது. தொடர் தொழில்வாண்மை நிகழ்ச்சி பயிற்சி திட்டங்கள் என்று சொல்லக்குள்ள ஆசிரியர்கள் இந்த பிஇடி பிஜிடிஇ போன்ற கற்கை நெறிகளோட தொடர்புப்பட்டதாக இருக்கும். ரைட், இலங்கையை பொறுத்தவரையில கொழும்பு பல்கலைக்கழகம், பேராதனை பல்கலைக்கழகம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், கிழக்கு பல்கலைக்கழகம் மற்றும் திறந்த பல்கலைக்கழகத்தோடு சேர்த்து இலங்கையினுடைய கல்வி நிர்வாகம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷனும் சேர்த்து இந்த ஆசிரியர் தொழில்வாண்மை விருத்திக்கான நிகழ்ச்சி திட்டங்களை வழங்குறது குறிப்பிடத்தக்கது. ரைட், கொழும்பு பல்கலைக்கழகம், பேராதனை பல்கலைக்கழகம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், ஈஸ்டர்ன் கிழக்கு பல்கலைக்கழகம், திறந்த பல்கலைக்கழகம், ஓப்பன் யூனிவர்சிட்டி, அதோடு சேர்த்து NIE தேசிய கல்வி நிர்வாகம். இந்த நிறுவனங்கள் தான் இலங்கையினுடைய ஆசிரியர்களுக்கு தொடர் தொழில்வாண்மை நிகழ்ச்சி திட்டங்களை இல்லாட்டி பயிற்சி நெறிகளை வழங்கி கொண்டு வருது. ரைட், அடுத்த கேள்வி 13வது, பாடசாலைகளில் டீப் படிவம் பயன்படுத்தப்படும் நோக்கம் யாது? டீப் படிவம் பயன்படுத்தப்பட்ட நோக்கம் என்னென்றால் விடுமுறையில இருக்கிற ஆசிரியர் சம்பளம் பெற்றதை உறுதிப்படுத்துறது தான் இந்த டி ஃபார்ம் பயன்படுத்துறது. ரைட், விடுமுறையில இருக்கிற ஒரு ஆசிரியர் அவர் சம்பளத்தை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்துறதுக்காகத்தான் இந்த
டீப் படிவங்கள் பயன்படுத்தப்படுது. ரைட். 14. அடுத்தது 14வது கேள்வி. ஆசிரியர் வான்மை விருத்தி நிலையத்தின் பிரதானி எப்பெயர் கொண்டு அழைக்கப்படுவார்? அவரால் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் எவை? ரைட். இது ஆசிரியர் வான்மை விருத்தி நிலையம் அப்படின்றது டீச்சிங் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். இதனுடைய பிரதானியை நாங்கள் சொல்லுவோம் முகாமையாளர் அப்படின்னு சொல்லி. இந்த முகாமையாளர் கட்டாயம் SLTES ஸ்ரீலங்கா டீச்சர் எடியூகேட்டர் சர்வீஸில் இருக்கக்கூடிய ஒருவராக இருக்கணும். ரைட். TES ஸ்ரீலங்கா டீச்சர் எடியூகேட்டர் சர்வீஸ் இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இலங்கையில மொத்தம் 112 ஆசிரியர் வான்மை விருத்தி நிலையங்கள் காணப்படுது. ரைட். இதனுடைய தலைவராக முகாமையாளர் அப்படின்னு சொல்ற பதவி பெயரால் அழைக்கப்படுவார். இந்த முகாமையாளர் SLTES சர்வீஸ்ல உள்ள ஒருவராக இருக்கணும். ரைட். இந்த ஆசிரியர் வான்மை விருத்தி நிலையங்களால் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் இல்லாட்டி முகாமையாளர் செய்யக்கூடிய பணிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்களுக்கு தேவையான கல்வி அல்லது ஆசிரியர் முகாமைத்துவத்தை கட்டாயம் மேற்கொள்ளணும். ஆசிரியர் வள நிலையங்கள் கல்வி அமைச்சுக்கு கீழே இயங்கும். ரைட். ஸோ முகாமையாளரோட பணிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்கள் செய்ய வேண்டிய வினைத்திறன் தடை தாண்டல் பரீட்சைக்கான மொடியூல்ஸை கட்டாயம் முடிக்கணும். அதோட இந்த ஆசிரியர் தொடர் வான்மை விருத்தி பயிற்சி வகுப்புகளை நடத்துறது. அடுத்தது ஆசிரியர் தொடர் பயிற்சிக்கான ஏற்பாடுகளை செய்கிறது. கலை திட்ட மாற்றங்களின் போது அது தொடர்பாக ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்குறது தான் இந்த வான்மை விருத்தி நிலையங்களால் மேற்கொள்ளக்கூடிய பணிகள். ரைட். முதலாவது ஆசிரியர்களுக்கான வினைத்திறன் தடை தாண்டல் பரீட்சைகளை மேற்கொள்றது. ஆசிரியர்களுக்கு தேவைப்படுகின்ற தொடர் வான்மை விருத்தி பயிற்சிக்கான ஏற்பாடுகளை செய்கிறது. வான்மை விருத்தி பயிற்சிகளை நடத்துறது. அதோட கலை திட்ட மாற்றங்கள் செய்கிற நேரம் அது தொடர்பாக ஆசிரியர்களுக்கு விளக்கம் அளிக்கிறது. இந்த பணிகளை ஆசிரியர் வான்மை விருத்தி நிலையங்களூடாக மேற்கொள்ளப்படணும். ஓகே. அடுத்த கேள்வி 15வது. இலங்கையின் முதலாவது ஆசிரியர் கிராமம் எப்பொழுது யாரால் உருவாக்கப்பட்டது? ரைட். உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய முதலாவது ஆசிரியர் கிராமம் எட்டத்தொளவத்த அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல, அதாவது களுத்தறை மாவட்டத்துல மத்துகம அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதேசத்துல எட்டத்தொளவத்த அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த ஆசிரியர் கிராமம் அமைஞ்சிருக்குது. இது 1990ஆம் ஆண்டு அன்றைய கல்வி அமைச்சராக இருந்த லலித் அத்துலத் முதலி அவர்களால் இந்த ஆசிரியர் கிராமம் உருவாக்கப்படுது. ரைட். இதோட நோக்கம் ஆசிரியர்களுக்கான நலன்புரிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கான வசதிகளை மேம்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற நல்ல நோக்கத்தில் தான் இந்த ஆசிரியர் கிராமம் மத்துகமையில் இருக்கிற எட்டத்தொளவத்த அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல 1990ஆம் ஆண்டு உருவாக்கப்படுது. ரைட். உருவாக்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்றைய கல்வி அமைச்சர் லலித் அத்துலத் முதலி அவர்கள். ரைட். இந்த லலித் அத்துலத் முதலி அவர்கள் தான் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மகாபுல புலமை பரிசில் திட்டத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்மொழிந்தவரும் கூட. ஓகே. அடுத்த கேள்வி. தெற்காசிய ஆசிரியர் பயிற்சி நிலையம் அமைந்துள்ள இடம் எது? ரைட். தெற்காசிய ஆசிரியர் பயிற்சி நிலையம் மீபே அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அமைஞ்சிருக்குது. ரைட். அடுத்த கேள்வி. ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளில் ஆசிரியர் பயிற்சி பெற வேண்டிய கால எல்லை எவ்வளவு? ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளை நாங்கள் சொல்லுவோம், இது முன் சேவை பயிற்சி. ஆசிரியர் தொழிலுக்கு வாரதுக்கு முதல்ல பெற்றுக்கொண்டு வரக்கூடிய பயிற்சியினால நாங்கள் முன் சேவை பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம். இது 2 வருடங்கள் அவங்களுக்கு வழங்கப்படும். மொத்தமாக காலேஜில் 3 வருடங்கள் ஆசிரியர்கள் இருக்கணும். ஸோ இந்த 3 வருடங்களில் 2 வருடங்கள் ஆசிரியர் பயிற்சி பெறணும். 3வது வருடம் ஆசிரியர் ட்ரைனிங்காக ஏதோ ஒரு பாடசாலைக்கு இணைக்கப்படுவார்கள். ஓகே. அடுத்த கேள்வி 18வது கேள்வி. இலங்கையில் சிறப்பாக சேவையாற்றிய ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் விருது எது? ரைட். இலங்கையில சிறப்பாக சேவையாற்றிய ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட விருது குரு பிரதீபா பிரபா அப்படின்னு சொல்லக்கூடிய விருது. குரு பிரதீபா பிரபா அப்படின்னு சொல்லக்கூடிய விருது தான் இலங்கையில சிறப்பாக சேவையாற்றிய ஆசிரியர்களுக்கு வழங்கக்கூடிய விருது. ரைட். இலங்கையில அறிவுத்துறையில இல்லாட்டி அறிவியல் துறையில பணியாற்றியதற்காக வழங்கக்கூடிய விருது வித்யா ஜோதி.
இந்த 2 விருதுகளையும் வந்து நிறைய பேர் குழப்பிக்கொள்வாங்க, ரைட்? சிறப்பாக வேலை செய்த ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டது குரு பிரதீபா பிரபா. அறிவியல் துறைக்காக, இலங்கையினுடைய அறிவியல் வளர்ச்சிக்காக இல்லாட்டி அறிவியல் துறையில சிறப்பு பெற்றவர்களுக்காக வழங்கப்பட்டது வித்யா ஜோதி அப்படின்னு சொல்லக்கூடிய விருது. ஓகே, ஸோ அடுத்த கேள்வி, ஆசிரியர் ஒருவருடைய சம்பள உயர்வு நிறுத்தப்படுவதற்கான காரணங்கள் எவை? ஒரு ஆசிரியருக்கு எப்ப சம்பள உயர்வு நிறுத்தப்படலாம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், ஆசிரியர்கள் தாபன விதி கோவைக்கு அமைய ஆசிரியர்கள் வினைதிறன் தடை தாண்டல் பரீட்சையில வந்து சித்தி அடையணும், ரைட்? வினைதிறன் தடை தாண்டல் பரீட்சையில சித்தி அடையாம இருந்தால் இந்த ஆசிரியர்களுடைய சம்பளம் நிறுத்தப்படலாம், ரைட்? இபி எக்ஸாம் வந்து எத்தனை தடவையும் செய்யலாம், பாஸ் ஆகிற வரையும் வந்து என்ன செய்யும் என்றால் சம்பள உயர்வு நிறுத்தப்படும். சம்பள உயர்வு நிறுத்தப்பட்டதுக்கு காரணம் என்னென்றால் வினைதிறன் தடை தாண்டல் பரீட்சையில வந்து ஃபெயில் ஆகுறது, இல்லாட்டி அதை பூர்த்தி செய்யாமல் இருக்கிறது, ரைட்? குறிப்பாக இப்போ உங்களுக்கு தெரியும், வினைதிறன் தடை தாண்டல் பரீட்சைகள் இதுவரைக்கும் குறித்த அந்த பிரதேசத்தில் இருக்கிற ஆசிரியர் வான்மை விருத்தி நிலையங்களால் மேற்கொள்ளப்பட்டது. இது 21 மொடியூல்ஸ் இருந்தது, ரைட்? தற்பொழுது வந்து இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு நினைக்கிறேன் ஜூலை மாதத்துக்கு பிறகு இது 10 மொடியூல்ஸாக குறைக்கப்பட்டிருக்குது, ரைட்? இதை பற்றி ஆல்ரெடி நான் லாஸ்ட் கிளாஸ்லையும் சொல்லியிருந்தேன். 10 மொடியூல்ஸாக குறைக்கப்பட்டிருக்குது, 21 மொடியூல்ஸாக இருந்தது, ரைட்? ஸோ இந்த 10 மொடியூல்ஸுக்கும் எக்ஸாம் எப்படி நடக்கும் என்றால், இலங்கை பரீட்சை திணைக்களம் வருடத்துக்கு 2 முறை வந்து எக்ஸாம் கால் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் டீச்சர்ஸ் அப்ளை பண்ணி இந்த எக்ஸாமை செய்யணும், ரைட்? வான்மை விருத்தி நிலையங்களால் நடத்தப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்குது. இதுவரைக்கும் இந்த 10 மொடியூல்ஸ் இன்னும் நடைமுறைப்படுத்தப்பட இல்லை, இதன் பிறகு வந்து நடைமுறைப்படுத்தப்படலாம். ஓகே, ஸோ இந்த வினைதிறன் தடை தாண்டல் பரீட்சையில சித்தி அடையாமல் இருந்தால் ஆசிரியர்களுடைய சம்பளம் இடைநிறுத்தப்படலாம். ஓகே, அடுத்த கேள்வி, 20வது கேள்வி, ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பு இறுதியாக திருத்தப்பட்டது எப்போது? ரைட், இலங்கையில ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பு இறுதியாக திருத்தப்பட்டது 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 23ஆம் திகதி, ரைட்? 2024 அக்டோபர் 23ஆம் தேதி தான் இந்த ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பு திருத்தப்படுது. இந்த சுற்றறிக்கை, ஆசிரியர் பிரமாண குறிப்பு உருவாக்கப்பட்ட சுற்றறிக்கை 1885ஆம் ஆண்டு 38ஆம் இலக்க சுற்றறிக்கை. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆசிரியர் பிரமாண குறிப்பு பற்றி சொல்ற சுற்றறிக்கை 1885ஆம் ஆண்டு 38ஆம் இலக்க சுற்றறிக்கை. கேட்கப்பட்ட கேள்வி, ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பு இறுதியாக திருத்தப்பட்டது எப்போது என்றால் 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 23ஆம் திகதி. ஓகே, அடுத்த கேள்வி, ஆசிரியர் ஒருவரின் தகுதிகாண் காலம் எத்தனை வருடங்கள் ஆகும்? ரைட், ஒரு ஆசிரியர் முதல் நியமனம் பெற்றதிலிருந்து முதல் 3 வருடமும், அவர் நியமனம் பெற்ற திகதியிலிருந்து 3 வருடங்கள் தான் அவருடைய தகுதிகாண் காலம், ப்ரொபேஷனரி பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். இது முதலாவது நியமனத்திலிருந்து 3 வருடங்கள். ஓகே, அடுத்த கேள்வி, 22வது கேள்வி, ஆசிரியர்களுக்கான வான்மை வழிகாட்டி எதனை வலியுறுத்தும்? ரைட், ஆசிரியர்களுக்கான வான்மை வழிகாட்டி எதனை வலியுறுத்துறது அப்படின்றதுதான் கேள்வி. ஆசிரியர்கள் தம்முடைய சேவை காலம் முழுதும் தொடர்ச்சியாக புதிய போதனா முறைகளை கற்க வேண்டும் அப்படின்றது தான் ஆசிரியர்களுக்கான வான்மை வழிகாட்டி வலியுறுத்துது. ரைட், உங்களுக்கு தெரியும், காலத்துக்கு காலம் தொழில்நுட்ப மாற்றங்களோட நவீன கல்வி முறைகள் வார நேரம். ஸோ அது தொடர்பான விளக்கங்கள் ஆசிரியர் பெற்றிருக்கணும். ஸோ ஆசிரியர்களுக்கான வான்மை வழிகாட்டி இதைத்தான் வலியுறுத்துது. அதாவது ஆசிரியர் தம் சேவை காலம் முழுதும் தொடர்ச்சியாக புதிய போதனா முறைகள் பற்றி கற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுதான் இந்த ஆசிரியர் வான்மை வழிகாட்டினுடைய வலியுறுத்தலாக இருக்குது. ரைட், அடுத்தது 23வது கேள்வி, ஆசிரியர் சேவையை வான்மைத்துவ சேவையாக்கும் நோக்குடன் இலங்கையில் கல்வி புலத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டிருக்குது. இலங்கை சேவை புலத்துல இந்த ஆசிரியர்
சேவையை வான்மைத்துவ சேவையாக்குற நோக்கத்தோட இலங்கை கல்வி புலத்துல ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் தான் இந்த இபி எக்ஸாம் அப்படின்னு சொல்றது. ரைட், வினைதிறன் தடை தாண்டல் பரீட்சை. ஸோ இந்த பரீட்சை ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் 21 மொடியூல்ஸாக இருந்தது, தற்பொழுது 10 மொடியூல்ஸாக குறைக்கப்பட்டிருக்கிறது. ரைட், ஸோ இந்த இபி வினைதிறன் தடை தாண்டல் பரீட்சைகள் கொண்டு வந்ததில் முக்கிய நோக்கமே ஆசிரியர் சேவையை ஒரு வான்மைத்துவ சேவையாக மாற்றணும் அப்படின்னு சொல்ற நோக்கம். ஓகே, ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஆசிரியர் இடமாற்ற சபை இதன் அடிப்படையில் முடிவெடுக்கும்? ஆசிரியர்கள் இடமாற்றம் பெற்று செல்ற நேரம், ஒரு பாடசாலையிலிருந்து இன்னொரு பாடசாலைக்கு இடமாற்றம் பெற்று செல்ற நேரம் அவர்கள் இந்த ஆசிரியர் இடமாற்றம் பெற்று செல்ற நேரம் அது இதன் அடிப்படையில இடமாற்றத்துக்கான முன்வைப்புகள் நடக்கும் அப்படின்னா, முதலாவது சேவை காலம், இரண்டாவது கஷ்ட பிரதேச சேவை, மூன்றாவது மனிதாபிமான காரணங்கள். இந்த 3 ரீசனுக்காகவும் தான் இடமாற்றங்கள் வழங்கப்படும். ரைட், டிரான்ஸ்ஃபர் போர்ட்டை பார்த்தீங்கன்னா இடமாற்ற குழு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ இது குறித்த அந்த வலயத்துக்குள்ள அல்லது மாகாணத்துக்குள்ளேயும் இருக்கும். மாகாணம் டிரான்ஸ்ஃபர் போர்ட், இடமாற்ற குழு வலயத்துக்குள்ள இருக்கும், மாகாணத்துக்குள்ள இருக்கும். ரைட், வலயத்துக்குள்ள செய்யப்படுற இடமாற்றங்களை இந்த வலய இடமாற்ற சபையும், மாகாணங்களுக்கு வெளியில செய்யக்கூடிய இடமாற்றங்களை மாகாண இடமாற்ற சபையும் பொறுப்பானின்று செய்யும். ரைட், ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர் போர்டில் யார் இருப்பாங்க என்றால் கல்வி அதிகாரிகளும், ரைட், கல்வி பணிப்பாளர்களும், ஆசிரியர் சங்க பிரதிநிதிகளும் இந்த டிரான்ஸ்ஃபர் போர்டில் அங்கத்துவர்களாக இருப்பாங்க. ரைட், ஸோ இந்த ஆசிரியர் சேவை தொடர்பாக அண்மையில் 2024ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆசிரியர் டிரான்ஸ்ஃபர்ஸ் இடமாற்றங்கள் எல்லாமே ஒன்லைன் ஊடாக, இணையத்தின் ஊடாக தெரியப்படுத்தப்படணும் அப்படின்னு சொல்றது. ரைட், ஸோ சேவை காலம் பார்த்தீங்கன்றால் ஆசிரியர்கள் கஷ்ட பிரதேசத்துல கட்டாயம் 3 வருடங்கள் சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. 8 வருடம் ஒரு ஆசிரியர் ஒரு பாடசாலையில இருந்தால் அவருக்கு கட்டாயம் டிரான்ஸ்ஃபர் வழங்கலாம். மேக்சிமம் ஒரு ஆசிரியர் 10 வருடம் ஒரு பாடசாலையில சேவையாற்றலாம். 8 வருடங்கள் பூர்த்தி ஆகிற நேரம் கட்டாயம் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வழங்கப்படணும். ஸோ 10 வருடங்கள் ஒரு பாடசாலையில சேவையாற்றலாம். ரைட், அதுக்கு மிச்சம் சேவையாற்ற முடியாது, வேற பாடசாலையை நோக்கி செல்லணும். ரைட், ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் 5 வருடங்கள் முடிந்ததன் பிறகு ஒரு சேவை நிலையத்துல ஒரு பாடசாலையில 5 வருடங்கள் சேவையாற்றியதன் பிறகு அவருக்கு டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ண முடியும். ரைட், கஷ்ட பிரதேசத்தில் உள்ள ஆசிரியர்கள் 3 வருடம் சேவை செஞ்சால் அவங்களுக்கு இடமாற்றம் பெற்று செல்லலாம். நார்மலாக ஒரு ஆசிரியர் 5 வருடம் சேவையாற்றினாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும். மேக்சிமம் ஒரு ஆசிரியர் 10 வருடம் ஒரு பாடசாலையில ஒரு சேவை நிலையத்துல வேலை செய்யலாம். 8 வருடங்கள் வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வழங்கப்படணும். ஓகே, ஸோ அடுத்த கேள்வி. ஸோ கேள்விக்கு ஆன்சர், ஆசிரியர் இடமாற்ற சபை என்பதை எதன் அடிப்படையில் முடிவெடுக்கும் என்று சொன்னால், முதலாவது சேவை காலத்தை பொறுத்து முடிவெடுக்கும், இரண்டாவது கஷ்ட பிரதேச சேவை காலம் அதை பார்த்து முடிவெடுக்கும், மூன்றாவது மனிதாபிமான காரணிகளின் அடிப்படையில முடிவெடுக்கும். ஓகே, அடுத்த கேள்வி. ஆசிரியர்களின் தொழில்நுட்ப திறனை அளவிட பயன்படுத்தப்படும் சான்றிதழ் எது அப்படின்னு சொல்றது. ஆசிரியர்களோட தொழில்நுட்ப திறன் அளவிட்டத்துக்கு ICDL அப்படின்னு சொல்லக்கூடிய சான்றிதழ் வழங்கப்படும். இன்டர்நேஷனல் கம்ப்யூட்டர் டிரைவிங் லைசன் அப்படின்னு சொல்றது. ரைட், 26வது கேள்வி. 2026ஆம் ஆண்டு ஆசிரியர் போட்டி பரீட்சை மூலம் தெரிவாகும் ஆசிரியர்களிடமிருந்து எதிர்பார்க்கும் முக்கியமான தன்மை, அதாவது உங்கள்கிட்ட இருந்து நீங்க ஆசிரியராக தெரிவு செஞ்சு ஆசிரியர் சேவைக்குள்ள வார நேரம் உங்கள்கிட்ட இருந்து என்ன முக்கியமாக எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்றால், மாணவர்களினுடைய பல்வகைத்தன்மையை மதித்து தொழில்நுட்பம் பயன்பாட்டோட ஆக்கபூர்வமான ஒழுக்கமான எதிர்கால சந்ததியினரை உருவாக்கணும் அப்படின்றதுதான் 2026ஆம் ஆண்டு ஆசிரியர் போட்டி பரீட்சையினூடாக தெரிவாகும் ஆசிரியர்களிடமிருந்து எதிர்பார்க்கிறது. ரைட், அதாவது மாணவர்களின் பன்முகத்தன்மையை மதித்து தொழில்நுட்பத்தை ஆக்கபூர்வமாக பயன்படுத்தி ஒழுக்கமான எதிர்கால சந்ததியினரை உருவாக்குதல் அப்படின்றதுதான் 2026ஆம் ஆண்டு, அதாவது உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான தன்மைகள். ஓகே,
அடுத்த கேள்வி, ஆசிரியர் தரங்கணிப்பீட்டு முறை எதனை அடிப்படையாக கொண்டிருக்கும் அப்படின்றது மாணவர்களோட அடைவு மட்டம், வரவு மற்றும் மேலதிக வாண்மை விருத்தி. இந்த விடயங்களோடு தான் ஆசிரியரோட தரங்கணிப்பீட்டு முறை அடிப்படையாக கொண்டிருக்கும். அடுத்த கேள்வி, 2026 ஆசிரியர் பற்றாக்குறை நிலவும் பாடங்கள் எவை அப்படின்றது கேள்வி. கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம் மற்றும் தொழில்நுட்ப பாடங்களுக்கு ஆசிரியர் பற்றாக்குறை காணப்படுது. ரைட். ஸோ 2026 போட்டி பரீட்சையினூடாக இந்த பாடங்களுக்கு அதிகமான ஆட்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ரைட். ஸோ கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம், தொழில்நுட்பம் ஆகிய பாடங்களுக்கு தற்பொழுது பற்றாக்குறை அதிகமாக நிலவுது. ரைட். 29வது கேள்வி, ஆசிரிய ஆலோசகர் பதவி நிலை முதலில் எந்த திட்டத்தின் கீழ் வலுப்படுத்தப்பட்டது? இந்த ஆசிரியர் ஆலோசகர் சேவை அப்படின்றது இலங்கையில் அண்மையில் உருவாக்கப்பட்ட சேவை. நாங்கள் ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம். ரைட். 2017 தான் ஆசிரிய ஆலோசகர் சேவை உருவாக்கப்படுது. ரைட். இந்த ஆசிரிய ஆலோசகர் சேவையிட பதவி நிலைய முதல்ல வலுப்படுத்தின திட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை கல்வி நவீனமயப்படுத்தல் செயற்பாடு. ரைட். செகண்டரி எஜுகேஷன் மாடர்னைசேஷன் ப்ரொஜெக்ட்ல தான் இந்த ஆசிரிய ஆலோசகர்களுடைய சேவையால் வலுப்படுத்தப்படுது. இந்த ஆசிரிய ஆலோசகருடைய பிரதான பணி என்னவாக இருக்கும் அப்படின்றால் ஆசிரியர்களோட கற்பித்தல் தரத்தை மேம்படுத்துறதுக்கு வழிகாட்டுறது. குறித்த அந்த வலயங்களுக்குள்ள கோட்டங்களுக்குள்ள இருக்கிற ஆசிரியர்களோட கற்பித்தல் தரத்தை மேம்படுத்துறதுக்கு வழிகாட்டுறது தான் இந்த ISSோட பிரதான தொழிலாக இருக்கும், பிரதான பணியாக இருக்கும். ரைட். அடுத்த கேள்வி, ஆசிரியர் ஒருவர் கற்பித்தலின் மிக முக்கியமான திறமையாக கருதப்படுவது யாது? ரைட். இது 2026 சொல்லப்படுது. ஆசிரியர் சொல்வதை மாணவர்களுக்கு புரிய வைக்கிறது தான், மாணவர்கள் விளங்கி கொள்ளும் வகையில ஆசிரியர் மாணவர்களுக்கு கற்பிக்கிறது தான் ஆசிரியருடைய கற்பித்தல்ல முக்கியமான திறமையாக கருதப்படுது. ரைட். அடுத்த கேள்வி, ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பின்படி ஆசிரியர் சேவைக்கான நியமன பொறுப்பாளர் யார்? ரைட். ஆசிரியர் சேவைக்கான நியமன பொறுப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரச சேவை ஆணைக்குழு சபையால் அதிகாரம் வழங்கப்பட்ட மாகாண கல்வி விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சினுடைய செயலாளர். ரைட். நோட் பண்ணிக்கோங்க. அரச சேவை ஆணைக்குழு சபையால் அதிகாரம் வழங்கப்பட்ட மாகாண கல்வி விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சின் செயலாளர். ரைட். நாங்கள் ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம். 2 வகையான பாடசாலைகள் இருக்குது, தேசிய பாடசாலை, மாகாண பாடசாலைன்னு சொல்லி. இந்த தேசிய பாடசாலைக்கு டைரக்டாக கல்வி நியமனங்கள் எல்லாம் கல்வி அமைச்சால வழங்கப்படும். ரைட். மாகாண பாடசாலைகளுக்கு, ப்ரொவின்சியல் ஸ்கூலுக்கு குறித்தந்த மாகாணத்தினூடாகத்தான் அப்பாயின்மெண்ட் வழங்கப்படும். ரைட். ஸோ இது யார் வழங்குறாங்க என்றால் ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பின்படி ஆசிரியர் சேவைக்கான நியமன பொறுப்பாளர் யார் என்றால் மாகாண சபைகளில் அரச சேவை ஆணைக்குழு சபையால் அதிகாரம் வழங்கப்பட்ட மாகாணத்தினுடைய கல்வி விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சின் செயலாளர் தான் மாகாண பாடசாலைகளுக்கு கல்வி நியமனங்களை வழங்குவாங்க. அது தேசிய பாடசாலையாக இருந்தால் டைரக்டாக கல்வி அமைச்சினூடாக நியமனங்கள் வழங்கப்படும். ஓகே. அடுத்த கேள்வி, ஆசிரியர் வாண்மை தரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? ஆசிரியருடைய வாண்மை தரங்கள் 2014 முதல் அறிமுகப்படுத்தப்பட்டது. ரைட். ஓகே. அடுத்த கேள்வி, ஆசிரியர்களின் சுய விவரக்கோவை எங்கு பேணப்படும்? ஆசிரியர்களோட சுய விவரக்கோவை குறித்த ஆசிரியர்கள் பணிபுரிகிற ஜோனல் ஆஃபீஸில் வலய கல்வி பணிமனையில் இந்த ஆசிரியர்களோட சுய விவரக்கோவை பேணப்படும். ரைட். இதை நாங்கள் ஆசிரியர்களோட பர்சனல் ஃபைலில் சொல்லுவோம். வரலாற்று தாள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். இந்த வரலாற்று தாளில் ஆசிரியர்களோட சுய விவரங்கள், அவர்கள் பெற்றுக்கொண்ட அவர்கள் இந்த சிங்கள கோர்ஸ் முடிக்கணும் அது தொடர்பான டீட்டெயில்ஸ், அவர்கள் கற்றுக்கொண்ட இல்லாட்டி பெற்றுக்கொண்ட மேலதிக திறமைகள், பூரணப்படுத்திய கற்கை நெறிகள், இப்படி தொடர்பாக குறித்த ஆசிரியர் வலய கல்வி பணிமனையூடாக விண்ணப்பம் செய்கின்ற சகல விண்ணப்பங்களும் சகல விடயங்களுமே அந்த ஆசிரியர் தொடர்பான சகல விவரங்களும் இந்த வரலாற்று தாளில் காணப்படும். இது குறித்த வலய கல்வி பணிமனையில் பேணப்படும்.
ஓகே, அடுத்த கேள்வி. ஒரு ஆசிரியர் தமது சமயோசித விடுமுறையை முதலாம் நியமன ஆண்டில் எவ்வாறு பெறலாம்? ரைட். அதாவது குறித்த ஆசிரியர் வந்து ஜனவரியில் அப்பாயின்மெண்ட் எடுக்காம மே, ஜூன், ஜூலையில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய சமயோசித லீவு கேஷுவல் லீவ் எப்படி பெறலாம் அப்படின்னு சொன்னால் குறித்த நியமனம் பெற்ற மாதத்திலிருந்து எஞ்சிய காலத்துக்கு விகிதாசார அடிப்படையில் தான் லீவு பெறலாம். ரைட். ஸோ வருடத்துக்கு ஆசிரியர்களுக்கு சமயோசித லீவு 21 லீவு வழங்கப்படும். இது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும். ஒரு ஆசிரியருக்கு மேலே அப்பாயின்மெண்ட் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் இவர் எப்படி இந்த லீவை பெறலாம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்திலிருந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்குது மே மாதத்துலன்னு சொன்னால் மே மாதத்திலிருந்து எஞ்சிய 7 மாதங்களுக்குமான விகிதாசார அடிப்படையில் தான் லீவை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ பூரணமாக 21 லீவையும் இவங்களுக்கு பெற முடியாது. ஜனவரியில் அப்பாயின்மெண்ட் கிடைச்ச ஒரு ஆள் அப்படின்னு சொன்னால் இவருக்கு 21 லீவை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இடக்கிட லீவு ஜனவரி இல்லாமல் இடக்கில் உள்ள மாதங்களில் அப்பாயின்மெண்ட் கிடைச்ச ஒரு நபர் குறித்த அந்த மாதத்திலிருந்து அப்பாயின்மெண்ட் பெற்ற மாதத்திலிருந்து விகிதாசார அடிப்படையில் அவருக்கு தேவையான சமயோசித லீவை பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, அடுத்த கேள்வி. ஆசிரியர் சேவையில் தரம் 3 தரம் 2க்கு பதவி உயர்வு பெறுவதற்கான தகைமைகள் எவை? நோமலா பட்டதாரி ஆசிரியர் ஒரு ஆள் 3-1க்கு வந்து நியமனம் பெறுவாங்க. ரைட். 3-1A. ரைட். காலேஜில் இருந்து வரக்கூடிய ஒரு ஆள் 3-1Bன்னு சொல்லி வரும். டிப்ளமா இந்த HND அப்படி முடிச்சு வராங்க சியில் வந்து வருவாங்க 3-1ல். ஸோ இவங்க 2-2க்கு போகணும் அப்படின்னு சொன்னால் 3 வருடம் திருப்திகரமான சேவை காலம் இருக்கணும். ப்ரொபேஷனரி பீரியட் முடிஞ்சிருக்கணும். அதோட முதலாவது வினைதிறன் தடை சான்றிதழ் ஃபர்ஸ்ட் EBயில் வந்து அவங்க பாஸ் பண்ணியிருக்கணும். ரைட். அடுத்தது விசேட தகைமையின் அடிப்படையில் அவங்க PGDE கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் எடியூகேஷன். இந்த PGDE கம்ப்ளீட் பண்ணாங்கன்னு சொன்னால் விசேட திறமையின் கீழே அவங்க 2-2க்கு செல்லலாம். அது இல்லாமல் ஒரு பட்டதாரி ஒரு ஆள் BEd டிகிரியோட வரக்கூடிய ஒரு ஆளுக்கு டிரெக்டாக 2-2 நியமனம் வழங்கப்படும். ஓகே, BEd அல்லாத டிகிரி தான் இந்த 3-1Aக்குள்ள வந்து வருவாங்க பட்டதாரிகள். ஓகே, ஸோ 3 ஆசிரியர் சேவை தரம் 3 தரம் 2க்கு எப்படி போகலாம் என்றால் முதலாவது ப்ரொபேஷனரி பீரியட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது திருப்திகரமாக 3 வருடங்கள் சேவை காலத்தை பூர்த்தி செஞ்சிருக்கணும். அடுத்தது முதலாவது வினைதிறன் தடை சான்றிதழ் பரீட்சையில் சித்தி பெற்றிருக்கணும். விசேட தகைமையின் கீழே இந்த PGDE குறித்த 3 வருடத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் 2-2க்கு போகலாம். ஓகே, அடுத்த கேள்வி 36வது கேள்வி. ஆசிரியர்களின் நியமனம், இடமாற்றம், ஒழுக்காற்று நடவடிக்கைகள் இதுகளை கையாளுறதுக்குரிய அமைப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குது. இந்த ஆசிரியர்களுடைய நியமனம், இடமாற்றம், ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எல்லாத்தையும் கையாளுறதுக்கான உயரிய அமைப்பு வந்து கல்வி சேவை ஆணைக்குழு. ரைட். அது இல்லாமல் முதலாவது இந்த ஆசிரியர் இந்த நியமனம், இடமாற்றம், ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எல்லாம் பாடசாலை மட்டத்தில் மேற்கொள்ளப்படும். அப்புறம் வலய மட்டம், மாகாண கல்வி திணைக்களம் அப்படின்னு சொல்லி இறுதியில் கேள்வியில் கேட்டிருக்கிறது வந்து உயரிய அமைப்பு. உயரிய அமைப்பு வந்து கல்வி சேவை ஆணைக்குழு. ரைட். ஆக கீழே இருக்கிறது தான் பாடசாலை மட்டம். அதிபருக்கூடாக பாடசாலை, வலய கல்வி பணிமனை, மாகாண கல்வி திணைக்களம் அப்படின்னு சொல்லி இறுதியில் கல்வி அமைச்சு வரைக்கும் வரும். ஸோ உயரிய அமைப்பு எதுன்னு கேட்டால் கல்வி சேவை ஆணைக்குழு. ரைட். அடுத்த கேள்வி 37வது. ஆசிரியர்கள் மற்றும் உயர்தர மாணவர்களுக்கு மடிக்கணனி வழங்கப்பட்ட திட்டம். ரைட். இந்த திட்டம் வந்து எப்படி அழைக்கப்பட்ட நாங்கள் ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம். இந்த இலங்கை அரசாங்கத்தால் அமுல்படுத்தப்பட்ட திட்டங்கள் தொடர்பாக ஒரு கிளாஸே உங்களுக்கு நடந்துச்சு. ரைட். இதில் சொல்லப்பட்ட ஒரு திட்டம் தான் நெனோ திட்டம். ரைட். உயர்தரத்தில் கல்வி கற்கிற மாணவர்களுக்கும் உயர்தரத்தில் கல்வி கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கும் மடிக்கணனி வழங்கப்பட்ட திட்டம் 2019-20ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த கன்செப்ட் நெனோ திட்டம் வந்து அமுல்படுத்தப்படுது. ரைட். 2019-20 காலப்பகுதிகளில். அடுத்த கேள்வி. தற்பொழுது பயன்பாட்டில் உள்ள ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பு வெளியிடப்பட்ட வருத்தமானி எது?
ஸோ தற்போது இருக்கிற ஆசிரியர் சேவை வெளி ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பு வெளியிடப்பட்ட வர்த்தமானி 1885ஆம் ஆண்டு 38ஆம் இலக்க அதிவிசேட வர்த்தமானி. இது வெளியிடப்பட்ட திகதி எப்பண்டால் 2000 நாம் பார்த்தோம் லாஸ்டா திருத்தப்பட்டது 2014 10/13ஆம் திகதி தான் இந்த வர்த்தமானி வெளியிடப்படுது. ரைட். ஸோ தற்போதைய ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பு வெளியிடப்பட்ட வர்த்தமானி 1885ஆம் ஆண்டு 38ஆம் இலக்க அதிவிசேட வர்த்தமானி. ஓகே. அடுத்த கேள்வி, ஆசிரியர் ஒருவர் கற்பித்தலை வெற்றிகரமாக மேற்கொள்ள தேவைப்படும் அறிவு எத்தகையதாக அமைய வேண்டும்? ஆசிரியருக்கு அவருடைய கல்வி செயற்பாட்டில் கற்பித்தல் செயற்பாட்டில் வெற்றிகரமாக மேற்கொள்றதுக்கு என்ன வகையான அறிவு தேவைப்படும் அப்படின்றதான் கேள்வி. ஸோ ஆசிரியருக்கு குறித்த அந்த பாடத்திட்டம் தொடர்பாக உள்ளடக்க அறிவிக்கணும், அது தொடர்பாக போதனா அறிவிக்கணும், அது தொடர்பாக தொழில்நுட்ப அறிவிக்கணும். இதை நாங்கள் எப்படி சொல்லலாம் என்றால் தொழில்நுட்ப போதனாசார் உள்ளடக்க அறிவு. ஒரு ஆசிரியருக்கு தொழில்நுட்ப அறிவிக்கணும், தொழில்நுட்ப சாதனங்கள் எப்படி கையாளுற எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி அதோட உள்ளடக்க அறிவு என்னத்தை நாங்கள் படிப்பிக்க போகிறோம்ன்ற தொடர்பான இது. அடுத்து போதனா அறிவு, எப்படி மாணவர்களுக்கு குறித்த அந்த விடயத்தை கொண்டு போய்த்து சேர்க்கிறது, எந்த முறையூடாக கற்பித்தல் ஈடுபட்டதுன்னு சொல்லி இந்த போதனா அறிவு. ஸோ தொழில்நுட்பத்துடன் கூடிய உள்ளடக்க அறிவும் போதனா அறிவும் ஆசிரியர்களுக்கு கட்டாயம் இருந்தால்தான் அவங்க என்ன செய்யலாம் என்றால் அவங்களோட கற்பித்தலை வெற்றிகரமாக மேற்கொள்ளலாம். ஓகே. அடுத்த கேள்வி 40வது கேள்வி, ஆசிரியர் சேவை ஸ்தாபிக்கப்படும் பொழுதோ இலங்கையின் கல்வி அமைச்சராக இருந்தவர் யார்? ரைட். ஆசிரியர் சேவை உருவாக்கப்பட்ட நேரம் கல்வி அமைச்சராக இருந்தவர் அப்போதைய கல்வி அமைச்சர் ரிச்சர்ட் பத்திரன அவர்கள். ரைட். ரிச்சர்ட் பத்திரன அப்படின்னு சொல்லக்கூடியவர் கல்வி அமைச்சர் இருக்கிற நேரம்தான் ஆசிரியர் சேவை ஸ்தாபிக்கப்படுது. நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம் ஆசிரியர் சேவை உருவாக்கப்பட்ட ஆண்டு 1994ஆம் ஆண்டு. இந்த காலப்பகுதியில் ரிச்சர்ட் பத்திரன அவர்கள் தான் இலங்கையினுடைய கல்வி அமைச்சராக இருக்கிறாரு. ரைட். அடுத்தது, ஒரு ஆசிரியர் ஓய்வு பெறும் பொதுவான வயதில்லை 60. ரைட். ஒரு ஆசிரியர் பொதுவாக 60 வருடங்கள்ல நோமலா 60 வயதாகிற நேரம் அவங்களுக்கு ஓய்வு பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்றால் பெண் ஆசிரியர்களாக இருந்தால் அவங்க பூரணமாக 20 வருடம் சேவையாற்றிய பிறகு ஓய்வு பெறலாம். ரைட். 20 வருடம் பூரணமாக சேவையாற்றியதன் பிறகு ஓய்வு பெறலாம். அடுத்த கேள்வி, ஆசிரியர் வழிகாட்டியை வெளியிடும் நிறுவனம் எது? ஆசிரியர் வழிகாட்டியை வெளியிடுறது இலங்கை தேசிய கல்வி நிர்வாகம் NIE ஊடாகத்தான் ஆசிரியர் கல்வி வழிகாட்டி வெளியிடப்படும். NIE ஊடாக பார்த்தோம் தொடரறு ஆசிரியர் பயிற்சியை வழங்குறதுக்கு உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு நிறுவனம். இந்த NIEயின் கீழே BED PGDE MED போன்ற கற்கை நெறிகளும் வழங்கப்படுது. இந்த NIEயின் கீழே தான் இலங்கையில் இருக்கிற 19 கல்வியல் கல்லூரிகளும் வரும். ரைட். இந்த 19 கல்வியல் கல்லூரிகளுக்கும் இருக்கிற உயரிய அமைப்பு பார்த்தீங்கன்னா தேசிய கல்வி நிர்வாகம். இந்த தேசிய கல்வி நிர்வாகத்தின் கீழே தான் 19 கல்வியல் கல்லூரிகள் ஓட சேர்த்து 112 ஆசிரியர் வான்மை விருத்தி நிலையங்களும் இது கூடாக வரும். ரைட். ஓகே. பாடசாலை ஒன்றில் ஆசிரியர்களின் எண்ணிக்கையை தீர்மானிக்கும் சுற்று நிருபம் யாது? ரைட். பாடசாலையில ஆசிரியர்களுடைய எண்ணிக்கையை தீர்மானிக்கிற சுற்று நிருபம் 2016ஆம் ஆண்டு 17ஆம் இலக்க சுற்று நிருபம். 2016ஆம் ஆண்டு 17ஆம் இலக்க சுற்று நிருபம் ஆசிரியர் தேவைப்பாட்டு சுற்று நிருபம் அப்படின்னு சொல்லுவோம். இது 2016ஆம் ஆண்டு 17ஆம் இலக்க சுற்று நிருபத்தின் அடிப்படையில தான் ஆசிரியர் தேவைப்பாட்டு சுற்று நிருபத்தின் அடிப்படையில தான் பாடசாலை ஒன்றுக்கு எத்தனை ஆசிரியர்கள் தேவை அப்படின்னு சொல்றது தீர்மானிக்கப்படுது. ஓகே. அடுத்த கேள்வி 44வது, இலங்கையில் சேவையாற்றும் ஆசிரியர்களின் எண்ணிக்கை யாது? தற்போதைய எண்ணிக்கை 2025ஆம் ஆண்டு புள்ளி விவரங்களுக்கு அமைய இலங்கையில தற்பொழுது 2,29,661 ஆசிரியர்கள். 2,29,661
29,661 ஆசிரியர்கள் வந்து சேவையாற்றுறாங்க. இதில் ஆண் ஆசிரியர்கள் 48,686 பேரும், பெண் ஆசிரியர்கள் 1,80,975 பேரும் வந்து தற்பொழுது வந்து கடமையில் இருக்கிறாங்க. ரைட். இது இல்லாமல் இலங்கையில் 12,648 அதிபர்கள் வந்து கடமையில் இருக்கிறாங்க. ரைட். இவங்களும் கல்விசாரா ஊழியர் கல்வி சார் ஊழியர் அப்படின்னு சொல்லி வரக்குள்ள அதிபர் ஆசிரியர் எல்லாம் சேர்ந்து வரும். ஆசிரியர்களோட எண்ணிக்கை மட்டும் 2,29,661. இலங்கையில் அதிபர்கள் 12,648 பேர் தற்பொழுது கடமையில் இருக்கிறாங்க. ரைட். அடுத்த கேள்வி, ஆசிரியர்களை பயிற்றுவிக்கும் நோக்குடன் வான்மை விருத்தி பயிற்சிகளை வழங்கும் அரச நிறுவனங்கள் எவை? ரைட். இது வான்மை விருத்தி நிகழ்ச்சி திட்டங்களை மேற்கொள்ற ஆசிரியர்களை பயிற்றுவிக்கிற நோக்கத்தோட வான்மை விருத்தி பயிற்சிகளை மேற்கொள்ற அரச நிறுவனங்கள். முதலாவது கல்வியல் கல்லூரிகள், தேசிய கல்வியல் கல்லூரிகள். இரண்டாவது NIE, தேசிய கல்வி நிர்வாகம். ரைட். அடுத்தது ஆசிரியர் பயிற்சி கலாசாலைகள், ஆசிரியர் பின் சேவை பயிற்சி வழங்குற நிலையங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆசிரியர் பயிற்சி கலாசாலைகள். அதோட ஆசிரியர் வள விருத்தி நிலையங்கள் இல்லாட்டி வான்மை விருத்தி நிலையங்கள். இந்த 4 நிறுவனங்களூடாக ஆசிரியர்களுக்கான வான்மை விருத்தி பயிற்சி நெறிகள் வழங்கப்படும். ஓகே. அடுத்த கேள்வி, சர்வதேச ஆசிரியர் தினம் எவ்வாண்டு முதல் யுனெஸ்கோவால் கொண்டாடப்படுகிறது? ஆல்ரெடி பார்த்தோம். சர்வதேச ஆசிரியர் தினத்தோட கருப்பொருள் எல்லாம். இந்த சர்வதேச ஆசிரியர் தினம் யுனெஸ்கோவால் 1994 ஆண்டு முதல் கொண்டாடப்படுகிறது. ரைட். 1994 முதல் சர்வதேச ஆசிரியர் தினம் யுனெஸ்கோவால் கொண்டாடப்படுது. இந்த ஆசிரியர் தினம் கொண்டாடப்படணும் அப்படின்னு சொல்லி 1966 ஆண்டு AG மெண்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் ஒரு இலங்கையர். AG மெண்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளால ஆசிரியர் தினம் கொண்டாடப்படணும் அப்படின்னு சொல்லி முன்வைக்கப்பட்ட கருத்துக்கிணங்க 1994 ஆண்டு தான் கொண்டாடப்படுது. 1966 ஆண்டு ஆசிரியர் தினம் கொண்டாடப்படணும் அப்படின்னு சொல்லி யுனெஸ்கோக்கு சிபாரிசு செய்யப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஆசிரியர் தினம் கொண்டாடப்பட்ட முன்மொழிவுக்கு காரணமாக இருந்த ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா இலங்கையை சேர்ந்த AG மெண்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். ஓகே. அடுத்த கேள்வி, ஆசிரியர் ஒருவர் கற்பித்தலில் ஈடுபட வேண்டிய குறைந்தபட்ச பாட வேலைகள். இது உங்களுக்கு நார்மலா தெரியும். ஒரு வீக்குக்கு வந்து 40 பாட வேலைகள் வந்து இருக்கும். ரைட். முஸ்லிம் பாடசாலைகளாக இருந்தால் 41 பாட வேலைகளாக இருக்கும். ரைட். இதுல ஒரு ஆசிரியர் கட்டாயம் 30 பாட வேலைகள் வந்து கற்பித்தல்ல ஈடுபடணும். ரைட். ஒரு சப்போர்ட்டிங் உதவி ஆசிரியராக இருந்தால் அவர் கட்டாயம் 14 பாட வேலைகள் கற்பித்தல்ல ஈடுபடணும். டிப்யூட்டி பிரின்சிபல் 8 பாட வேலைகளும், அசிஸ்டன்ட் பிரின்சிபல் 10 பாட வேலைகளும் கற்பித்தல்ல ஈடுபடணும். ரைட். நார்மலா ஒரு ஆசிரியர் ஒரு வீக்குக்கு 30 பாட வேலைகள் கற்பிக்கணும். உதவி ஆசிரியராக இருந்தால் அவர் 14 பாட வேலைகள் கற்பிக்கணும். டிப்யூட்டி பிரின்சிபல் பிரதி அதிபர் வந்து 8 பாட வேலைகளும், உதவி அதிபர் 10 பாட வேலைகளும் கற்பிக்கணும். ரைட். அடுத்த கேள்வி, ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பின்படி 2 வகுப்புக்கு நேரடியாக தெரிவு செய்யப்படுவோர் யார்? நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நேரடியாக வந்து BEd பேச்சுலர் ஆஃப் எடியூகேஷன் டிகிரி பெற்ற ஒரு நபரால் 2க்கு வந்து நியமனம் பெறலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்க கிரேட் 3ல வந்து நியமனம் பெறுவாங்க. அவங்களோட தகைமை கேட்ப அவர் ஒரு பட்டதாரியாக இருந்தால் 3-1Aல, காலேஜ் அப்பாயின்மெண்ட்டாக இருந்தால் 3-1B, ஏனைய HND அந்த மாதிரி டிப்ளோமாகள் 3-1Cக்குள்ளே வரும். அது இல்லாமல் இந்த பயிற்றப்பட்ட ஆசிரியர்கள் அசிஸ்டன்ட் டீச்சர்ஸ்ன்னு சொல்லி இப்படி 3-2 கிரேட்குள்ளே இவங்க வருவாங்க. ஸோ ஒரு ஆசிரியர் 2-2க்கு வரணும் அப்படின்னு சொன்னால் 3-1ல் உள்ள ஆட்கள் நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம். EB எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணணும், 3 வருடம் ப்ரொபேஷனரி பீரியடை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி. ஸோ டிரெக்டாக 2-2க்கு வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் BEd டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ரைட். அடுத்த கேள்வி, ஆசிரியர்களுக்கான தொடரறி கல்வியை வழங்கும் நிறுவனங்கள் எவை? ஆசிரியர்களுக்கான தொடரறி கல்வியை வந்து முதலாவது NIE வழங்குது. ரைட். ஆல்ரெடி நாங்கள் இதை பற்றி பேசியிருந்தோம். NIE வந்து தொடரறி கல்வியை வழங்குது.
இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் மூலம் வழங்கப்படுது. அடுத்தது ஆசிரியர் மத்திய நிலையங்களால் ஆசிரியர்களுக்கான தொடரூர் கல்வி வழங்கப்படுது. ரைட். அடுத்த கேள்வி, ஆசிரியர் முன் சேவை பயிற்சியை வழங்கும் நிறுவனம் எது? ஆசிரியர் முன் சேவை பயிற்சியை வழங்குற நிறுவனம் தேசிய கல்வியியல் கல்லூரிகள். ரைட். இந்த தேசிய கல்வியியல் கல்லூரிகள் உங்களுக்கு தெரியும், இலங்கையில் 19 தேசிய கல்வியியல் கல்லூரிகள் இருக்குது. ஸோ இதிலிருந்து பட்டம் பெற்று வரவங்களை தான் நாங்கள் சொல்லுவோம் ஆசிரியர் முன் சேவை பயிற்சி பெற்றவர்கள். ரைட். இலங்கையில் ஆசிரியர் கலாசாலைகள் பின் சேவை பயிற்சி வழங்குற ஆசிரியர்கள் ஆவின பிறகு பயிற்சி வழங்குற நிறுவனங்கள். தேசிய கல்வியியல் கல்லூரி ஆசிரியர்கள் ஆகிறதுக்கு முதல்ல முன் சேவை பயிற்சியை வழங்கக்கூடிய நிறுவனம். ஓகே. அடுத்த கேள்வி, பட்டதாரி ஒருவர் ஆசிரியராக தெரிவு செய்யப்படுவதற்காக எதிர்கொள்ள வேண்டிய பரீட்சைகள் எவை? அதாவது நீங்க பட்டதாரிகளாக இருக்கிற நீங்க என்னென்ன வகையான பரீட்சைகளை எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்றதுதான் கேள்வி. முதலாவது உங்களுக்கு தெரியும் பொது பரீட்சை. அதுக்காகத்தான் நீங்க தயாராகி கொண்டு இருக்கிறீங்க. ஜெனரல் நாலேஜ், ஐக்யூ, இந்த ரெண்டும் பொது பரீட்சைகள் உங்களுக்கு நடக்கும். இரண்டுமே 1 மணித்தியாலம் பேப்பர்ஸ், 50 கொஸ்டின்ஸ் வரும். 50 வினாக்களுக்கு நீங்க 60 நிமிடங்கள்ல விடை எழுதக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த பொது பரீட்சையில 40 புள்ளிகள் பெற்றால், 2 பாடங்களிலும் 40க்கு மேற்பட்ட புள்ளிகள் பெற்றால் தான் அந்த பரீட்சையில சித்தி பெற்றவராக கருதப்படுவாங்க. ரைட். ஸோ இந்த பரீட்சையில சித்தி பெற்ற பிறகு அவங்க நேர்முக பரீட்சைக்கு இன்டர்வியூவுக்கு தெரிவு செய்யப்படுவாங்க. ரைட். அதன் பிறகு அந்த இன்டர்வியூவில் ஒரு செயல்முறை பயிற்சி நடக்கும். ஏதோ ஒரு டாபிக் எடுத்து நீங்கள் எப்படி படித்து கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணணும். ரைட். ஸோ இந்த மாதிரி 3 வகையான பரீட்சைகள் உங்களுக்கு நடக்கும். ஒன்று எழுத்து பரீட்சை. எழுத்து பரீட்சைக்குள்ள தான் ஜிகேயும் ஐக்யூவும் வரும். ரைட். இரண்டாவது பொது நேர்முக பரீட்சை, இன்டர்வியூ நடக்கும். மூன்றாவது உங்களுக்கு செயன்முறை பரீட்சை. நீங்கள் செயன்முறை பரீட்சை உண்டு. ஒரு அழகை எப்படி மாணவர்கள்ட்ட படித்து கொடுப்பீங்கன்னு சொல்லி முன்வைக்கணும். ஸோ இந்த 3 பரீட்சைகளும் பட்டதாரி ஒருவர் ஆசிரியராக தெரிவு செய்யப்படுவதற்கு எதிர்கொள்ள வேண்டிய பரீட்சைகள். ஓகே. அடுத்த கேள்வி, பட்டதாரி ஆசிரியர் ஒருவர் எந்த தரத்துக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்படுவார்? இது உங்களுக்கு தெரியும். பட்டதாரி ஆசிரியர் ஒருவர் 3-1, ரைட், 3-1ல ஏக்கு தான் ஆட்சேர்ப்பு செய்யப்படுவார். 3-1பின்னு சொல்றது தேசிய கல்வியியல் கல்லூரிகள்ல இருந்து வெளியாகிற ஆசிரியர்கள். ரைட். அடுத்தது இந்த பிஇடி கற்கை நெறிய பூர்த்தி செய்தவர்கள் 2-2 தரத்துக்கு டிரெக்டாக செல்லலாம். ஏனையவர்கள் இந்த காலேஜ் முடிச்ச டீச்சர்ஸும் சரி, பட்டதாரி ஆசிரியர்களும் 3 வருட சேவை காலத்தை பூர்த்தி செய்து இபி எக்ஸாம் பாஸ் பண்ணி பிஜிடி கம்ப்ளீட் பண்ணினால் 2-2க்கு செல்லலாம். ஓகே. அடுத்த கேள்வி, ஆசிரியர் ஒருவருக்கு வழங்கப்படும் சலுகைகள் எவை? நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம். ஒரு சலுகை லீவு. ரைட். ஆசிரியருக்கான விடுமுறைகள். அடுத்தது ஆசிரியர்களுக்கு வழங்கப்படக்கூடிய புலமை பரிசில்கள், உயர் கற்கை நெறிகள் தொடர்றதுக்கு. ரைட். இந்த மாதிரி வழங்கப்பட்ட புலமை பரிசுகள். அடுத்து உங்களுக்கு தெரியும் இலவச புகையிரத ஆணை சீட்டு வழங்கப்படும். இதுவும் ஆசிரியர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு சலுகை. ஓகே. அடுத்த கேள்வி, ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் கடனுதவி திட்டம் யாது? இது உங்களுக்கு தெரியும், குரு செத்த அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் ஆசிரியர்களுக்கு வழங்கக்கூடிய கடனுதவி திட்டம். ஓகே. அடுத்த கேள்வி, உலகில் தலை சிறந்த ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் விருது யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குது. இந்த தலை சிறந்த விருது எது அப்படின்னு சொன்னால் குளோபல் டீச்சர் பிரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். குளோபல் டீச்சர் பிரைஸ், நோபல் பரிசுக்கு ஈடாக கல்வித்துறையில பேசப்பட்ட ஒரு பிரைஸ் தான் குளோபல் டீச்சர் பிரைஸ். ரைட். இது கிட்டத்தட்ட $1 மில்லியன் வழங்கப்படும். இதோட நோக்கம் என்ன? இந்த குளோபல் டீச்சர் பிரைஸ் வழங்குறதோட நோக்கம் என்னென்றால் ஆசிரியர்களோட முக்கியத்துவத்தை எடுத்து கூறுறதும் கல்வியில் ஆசிரியர்களோட தாக்கத்தை எடுத்து கூறுறதுக்குமாகத்தான் இந்த தலை சிறந்த ஆசிரியர்களுக்கு இந்த குளோபல் டீச்சர் பிரைஸ் வழங்கப்படுது. ரைட். கிட்டத்தட்ட $1 மில்லியன் பணம் வழங்கப்படும். ரைட். இதுல 2019 பீட்டர்
தபிச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய கென்யா நாட்டு ஒரு ஒரு ஆசிரியர் வந்து பெற்றுக்கொள்கிறாங்க. இவங்க தன்னுடைய செலரியில் 80% செலரியை வந்து மாணவர்களுடைய கல்விக்காக பயன்படுத்தினாங்கன்றதுனால இந்த பீட்டர் தபிச்சி அவங்களுக்கு இந்த குளோபல் டீச்சர் ப்ரைஸ் வழங்கப்படுது. 2020ஆம் ஆண்டு ரஞ்சித் டிசாலே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்திய நாட்டு ஆசிரியர் பெற்றுக்கொள்கிறாரு. 2023ஆம் ஆண்டு சிஸ்டர் ஜெஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள், இவங்க பாகிஸ்தானை சேர்ந்தவர். இவ வந்து அண்டர் ப்ரிவிலேஜ்டான மாணவர்களுக்கு வந்து ஒரு ஸ்கூலை வந்து கட்டுறாங்க. ஸோ அதுக்காக சிஸ்டர் ஜீப் அவர்களுக்கு 2023ஆம் ஆண்டு வழங்கப்படுது. 2026ஆம் ஆண்டு ரூபில் நாக்கி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த குளோபல் டீச்சர் ப்ரைஸை வந்து பெற்றுக்கொள்கிறாரு. ரூபில் நாக்கி அப்படின்னு சொல்லக்கூடியவர், இவரும் ஒரு இந்திய பெண். இவ வந்து 800 கல்வி மையங்களை வந்து உருவாக்கினமே குறிப்பிடத்தக்கது. அதுக்காக தான் அவக்காக அந்த ப்ரைஸ் வந்து வழங்கப்படுது. அடுத்த கேள்வி, இலங்கையில் காணப்படும் வான்மை விருத்தி நிலையங்களின் எண்ணிக்கை யாது? நாங்கள் இது ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இலங்கையில் 112 ஆசிரியர் வான்மை விருத்தி நிலையங்கள் வந்து காணப்படுது. ஓகே, அடுத்த கேள்வி, இலங்கையில் எவ்வாறு ஆசிரியர் சேவைக்கு உள்ளீர்ப்பு செய்யப்படும்? இந்த விஷயத்தை கொஞ்சம் கட்டாயம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி எக்ஸாம் பேப்பர்ல வந்து வரலாம். முதலாவது என்ன செய்வாங்க என்றால் எக்ஸாமுக்கு கால் பண்ணுவாங்க கெசட் ஊடாக. இது உங்களுக்கு தெரியும். பாடசாலை வெற்றிடங்களுக்கு ஏற்ப 18 தொடக்கம் 35 வயது பிரிவினரிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்படும். அதன் பிறகு பரீட்சை நடத்தப்படும். பரீட்சையில பாஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் 2 பாடங்கள்லையும் ஜெனரல் நாலேஜ் ஐக்யூ 2 பாடங்கள்லையும் 40 புள்ளிகளுக்கு மேற்பட்ட புள்ளிகளை பெறணும். அதன் பிறகு பரீட்சையில சித்தி இந்த நபர்கள் இருந்து 5 பேர் வந்து நேர்முக பரீட்சைக்கு அழைக்கப்படுவாங்க. இந்த 5 பேர்ல 3 பேர் தான் செய்முறை பரீட்சைக்கு வந்து அழைக்கப்படுவாங்க. 5 பேர்ல 3 பேரை வந்து செய்முறை பரீட்சைக்கு செலக்ட் பண்ணுவாங்க. இந்த செய்முறை பரீட்சையில மேக்சிமம் 25 புள்ளிகள் வந்து வழங்கப்படும். நீங்க ப்ரெசன்ட் பண்ணணும் செய்முறை பரீட்சையில். இதுல 25 மேக்சிமம் புள்ளி வழங்கப்படும். இதுல வந்து குறைந்தது 10 புள்ளிகளையாவது பெற்றுக்கொள்ளணும். 5 நியமனங்களுக்கு ஏற்ப இங்க புள்ளி வழங்கப்படும். இதுல குறைஞ்ச புள்ளி வந்து ஒரு நியமத்துக்கு 2 வழங்கப்படும். அப்போ உங்களுக்கு குறைஞ்சது 10 புள்ளிகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ பிறகு நீங்க இந்த பரீட்சை பேப்பரில் பெற்ற புள்ளிகள் ஒருவர் செயல்முறை பரீட்சை பெற்ற புள்ளிகள் இரண்டையும் கூட்டி உங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டு நியமனம் வழங்கப்படும். முதலாவது பாடசாலை வெற்றிடங்களுக்கு ஏற்ப 18 தொடக்கம் 35 வயது பிரிவினரிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்படும். அடுத்தது பரீட்சை இடம்பெறும். பரீட்சைகளில் 40 புள்ளிகளுக்கு குறையாமல் 2 பாடங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். பின்னர் பரீட்சையில் சித்தி பெற்ற 5 பேர் நேர்முக பரீட்சைக்கு இன்டர்வியூக்கு தெரிவு செய்யப்படுவாங்க. இன்டர்வியூக்கு தெரிவு செய்யப்பட்ட 5 3 செயன்முறை பரீட்சைக்கு அழைக்கப்படுவாங்க. இந்த செயன்முறை பரீட்சையில 25 புள்ளிகள்ல 10 புள்ளிகளையாவது ஒரு ஆள் பெறணும். ஆசிரியர் சேவைக்குள்ள குறைந்தது 10 புள்ளிகள் பெறணும். கூடினது 25 புள்ளிகள் வழங்கப்படும். ஓகே, ஸோ இந்த முறையில தான் ஆசிரியர் சேவைக்கு வந்து உள்ளீர்ப்பு செய்யப்படும். அடுத்த கேள்வி, இலங்கை ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பின்படி ஆசிரியர்கள் உள்ளீர்ப்பு செய்யப்படுவார்கள். எப்படி உள்ளீர்ப்பு செய்யப்படுவாங்க அப்படின்னு சொன்னால், அதே கேள்வி ரிப்பீட்டா வந்திருக்கு. கேள்வியை மாத்திக்கோங்க. இலங்கை ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பின்படி பதவி உயர்வு செய்யப்படும் விதத்தை தான் இதுல கேட்குறாங்க. பதவி உயர்வு எவ்வாறு, ஆசிரியர்களுக்கு எவ்வாறு பதவி உயர்வு வழங்கப்படும்? எவ்வாறு பதவி உயர்வு வழங்கப்படும் அப்படின்னு சொன்னால், பதவி உயர்வு விதிமுறைகள் 2008ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 1ஆம் இலக்கத்திலிருந்து நடைமுறைப்படுத்தப்படும். 2017 10-12 தொடக்கம் இப்பதவி உயர்வுகளுக்காக வினைதிறன் தடைதாண்டல் பரீட்சைகள் அறிமுகம் செய்யப்பட்டது. இதுல 3 வினைதிறன் தடைதாண்டல் பரீட்சைகள் இருக்கு. நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம். EB எக்ஸாம்ஸ் வந்து 3 கம்ப்ளீட் பண்ணா தான் டீச்சர் கிரேட் 1க்கு வந்து வரலாம்.
ஸோ அடுத்தது 2017-10-22 வரை பதவி உயர்வுக்கு இந்த முதலாம் வினைத்திறன் தடை தாண்டல் பரீட்சையில் சித்தி அடைவது கட்டாயம் என்று விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ரைட். ஸோ இந்த நிபந்தனைகளின் பேர்ல தான் ஆசிரியர்கள் பதவி உயர்வு செய்யப்படுவாங்க. ரைட். ஓகே. இன்றைய வகுப்பு ஆசிரியர் சேவையோட ஆசிரியர் தொடர்பான விடயங்கள் தான் இந்த வகுப்புல நாங்கள் கூடுதலாக கலந்துரையாடி இருக்கிறோம். ஸோ இந்த விடயங்கள் எல்லாமே உங்களுக்கு விளங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ டவுட்ஸ் என்ன சரி இருந்தால் நீங்கள் கண்டெக்ட் பண்ணலாம். இந்த பரீட்சையில் நீங்கள் எதிர்நோக்க இருக்கிற ஆசிரியர் போட்டி பரீட்சையில் சிறப்பான முறையில் தயாராகி சிறப்பாக பரீட்சை எழுதி சிறப்பாக பேர்களை பெற்று நாட்டுக்கும் நாட்டுக்கும் சிறந்த சேவைகளை செய்யக்கூடிய நல்ல ஆசிரியர்களாக இலங்கை நாங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். உங்கள்கிட்ட இருந்து என்ன தன்மையை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி இப்படி இந்த எதிர்பார்க்குற தன்மையெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய நல்ல ஆசிரியர்களாக ஆசிரியர் சேவைக்குள்ள மிளிர்வீங்க அப்படின்னு சொல்லி மிளிரணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய வகுப்பிலிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி, வணக்கம்.